தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, மேஷராசி, கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி முதல் பாதம் மேஷராசியில் இருக்கிறதுனால 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். இந்த செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சமீப காலமாக 7 சனியோட தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ரிஷபராசியை ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு சுய ஜாதகத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வக்ர கிரகங்கள் இருந்தால் 2024 உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். 24 ஒரு சில பேருக்கு சரியில்லாமல் இருக்கலாம், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரலாம். இது வேலை ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், திருமண வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம். திருமணத்தில் ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கலாம். அதாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கடன் பிரச்சனை, இது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக முயற்சி பண்ணுற அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கல. அது மாதிரி ஒரு சில முயற்சிகள், நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில், குடும்ப வாழ்க்கை, நிறைய பேருக்கு 2024 ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு சில கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கர கிரகங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வக்கரமாக இருந்தால், இல்லை அந்த கிரகம் வக்கரமாக இல்லாமல் இருந்தால் கூட கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருப்பார். சந்திரன் தவிர்த்து வேற எந்த கிரகம் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு 24 ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அது தவிர சமீப காலமாக உங்களுக்கு 7 சனியோட தாக்கமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இது இந்த சனி வக்கர காலத்தில் எப்படி இருக்கும்? ஏன்னா சனி வக்கரமாகிறார் அப்படின்னாக்கா ராசிக்கு 12ல் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் இதில் வக்கர காலங்களில் இந்த சனி பகவான் இருக்கார். சனி பகவான் பெரும்பாலும் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், தொழில் காரகன், ஜீவனஸ்தானாதிபதி, லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இவர் 12ல் வக்ரமாகிறார். இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் தசாபுத்தி ரீதியா? என்னோட கணக்குப்படி இந்த செவ்வாய் தசை 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் வருது. இப்போ மேஷராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது என்னன்னாக்கா ராசிக்கு 8ஆம் அதிபதி தசை. ஒரு சில பேருக்கு படிப்பு தடைப்பட்டிருக்கலாம். சமீப காலமாக படிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் நெருக்கடிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய முயற்சி பண்ணுது. இப்போது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் வீட்டில் வாரிசுகள் யாரோ ஒருத்தர் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், அப்படி இல்லை இந்த கார்த்திகை நட்சத்திரம் உங்களோட வாரிசுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்கனாக்கா அவங்களுக்கு என்னன்னாக்கா, இப்போ அவங்களுக்கு சமீப காலமாகவே தன்னுடைய குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் டல்லாயிட்டாங்க. அப்படி இல்லை நிறைய முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் படிப்பு சரியாக ஏற மாட்டேங்குது. அவங்களுக்கு சரியான முன்னேற்றங்களை கொடுக்கல. ஒரு எக்ஸாம் போகிறாங்க, அட்டன் பண்ணுறாங்க, அது ஃபெயில் ஆகிடுறாங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு, இது மாதிரி ஒரு சில நெருக்கடிகளை, மனசு சார்ந்து பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கலாம். என்னதான் முயற்சி பண்ணாலும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கலாம் சமீப காலமாக. இதுக்கு காரணம் இந்த 7 சனியோட தாக்கம். 7 சனி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லதை அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அதிகமாக கொடுக்கும். தசை சரியில்லை அப்படின்னாக்கா அதுவும் அதிகமாக கொடுக்கும். அதாவது கெடுபலன்களையும் அதிகமாக கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோவில் ஒரு 2 நிமிஷம் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு போர் அடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை சொல்லிதான் ஆகணும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கு, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதாவது ஒரு சில ஜாதகங்களை பார்த்தாவே இது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஜாதகம். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ விஞ்ஞான வளர்ச்சி உள்ள காலம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது இல்லையா? அப்போல்லாம் பார்த்தோன்னே சொல்லுவாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். அது மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் ஒரு சில பேருக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே நம்ம இதை சொல்லிடணும். அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கும். அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்? 7 சனி வரும்போது அந்த தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த தாக்கம் நெகட்டிவாக கூட இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. 7 சனிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால்
ஏழரை சனி நடக்கும்போதே படிப்பு மட்டும் டல்லாச்சுன்னா பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போகிறது, சரியான நபர்கள் கூட சேராமல் தவறான நபர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கெட்ட பேர் எடுக்கிறது, அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் எடுக்கிறது, சமுதாயத்தில் நிறைய கெட்ட பேர் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சோசியல் மீடியாலாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. எவ்வளோ பசங்க, சின்ன பசங்கள்லாம் கேவலமாக பண்ணுறாங்க அப்படின்றது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவங்க சுய ஜாதகம் சரியில்லை, பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புத்திமதி சொல்லி வழி நடத்துறது நல்லது. அதை வந்து பெற்றோர்கள் தான் பண்ணணும். பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லைனாக்கா இப்போ இது மாதிரி தான் பண்ணணும். இது மாதிரி ஏழரை சனி நடக்கும்போது இல்லை தசைகள் சரியில்லாத போது நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அவங்கள வழி மாற்றி விட்டுரும். பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும், 24 வயசு வரைக்கும் கூட சரி, நீங்கள் என்ன படிக்கணுமோ அடுத்து வரக்கூடிய 20 வருஷத்துக்கு வந்து விஞ்ஞான வளர்ச்சி வேற எங்கேயோ போகும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமே வேற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்குண்டான நம்ம தயாராகிக்கணும். எல்லாமே வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம கஷ்டப்படக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறது வந்து இந்த படிப்பு மட்டும்தான். அப்போ அந்த படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இந்த 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் என்ன படிக்கணுமோ, எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி படிக்கணுமோ அந்த அளவுக்கு தேவையானது, அதாவது விருப்பப்பட்டது. இதுக்கெல்லாம் ராசி நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் எவ்வளோ பெரிய கெடுபலன் கொடுக்கக்கூடிய தசைகளாக இருந்தாலும் சரி, அந்த தசைகளுக்கு மூட நம்பிக்கையில் போக மாட்டீங்க, தவறான வழியில் போக மாட்டீங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த படிப்பு கன்ஃபார்மாக கொடுக்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடியதை இந்த படிப்பு மட்டும்தான் கொடுக்கும். அதை மட்டும் மனசில் வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிருங்க. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் இந்த 22 வயசுக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு தடையாச்சுன்னா கூட பரவாயில்ல, அது வந்து சரியாயிடும். ஓரளவுக்கு நீங்கள் சரி கட்டிடலாம். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிச்சிருங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னாக்கா ரொம்ப உஷாரா இருங்க. இதில் வந்து லவ் எல்லாம் நிறைய, ஏன்னா சனி வக்கர காலத்தில் தான் அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து லவ் புதுசாக வரும், அதெல்லாம் வந்து அந்த வழியில் போகாதீங்க. இன்னொன்று வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு லவ் அப்படின்னா அதெல்லாம் பிரேக்கப் ஆகும். நிறைய மன உளைச்சல்கள், ஒன் சைடு லவ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏழரை சனி நடக்கிறதுனால மட்டும் தான் சொல்கிறேன். இது அஷ்டமாதிபதி தசை. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி தசை. நீங்கள் என்னதான் நீங்கள் நேர்மையாக இருந்தால் கூட லவ்வில் அது வந்து உங்களுக்கு அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் படிப்பு தவிர எந்த வழியிலும் போகக்கூடாது. 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்களுக்கு இந்த ராகு தசையில் ஆரம்பத்திலே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறீங்கனாக்கா தாராளமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா, சனி வக்கர காலத்தில் வேலையை கொடுத்துரும். அந்த வேலையில் கொஞ்சம் நெருக்கடி வச்சுட்டே இருக்கும், அதை சமாளிங்க, அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு ஒரு 4-4.5 மாதத்துக்கு வந்து அந்த வேலையில் வந்து ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கும். அதாவது வேலை பிடிக்காத மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி, அது மாதிரி பிடிச்ச வேலையாக இருக்காது. எந்த வேலை கிடைச்சாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற வேலைன்னு போவீங்க, அங்கே வேறு மாதிரி இருக்கும். இருந்தால் நீங்கள் வந்து உடனே ஒரு வேலை மாறக்கூடிய தன்மை இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு கிடைக்கும். ஏன்னா ஏழரை சனி இல்லையா, அலைச்சலை கொடுக்கும், பிஸியாக வச்சுன்னு இருக்கும், வேலை தேடிட்டே இருப்பீங்க. இல்லைனா வேலைக்கு போனாலும் சரி, அந்த வேலைங்கிறது ரொம்ப நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும், நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். நிறைய எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க லீவ் போட்டுருவாங்க, அவங்க வேலையை நீங்கள் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய வேலை அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணப்பரிவர்த்தனை நிறைய கொடுக்கும், நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். இன்னொன்று வேலையில் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கும், இடமாற்றங்கள், இது மாதிரி. இப்போ சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார், அடுத்து உத்திரட்டாதிக்கு போவார், அப்படியே வக்கரமாகி. இந்த 2 நட்சத்திராதிபதியும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால், அதே மாதிரி சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் வேலையில், ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா ராகு தசைனாவே வக்கர கிரகம் தான். சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த ராகுவே இருந்தாலும் சனி நகரக்கூடிய இடத்துல, அதாவது 4 இடங்கள், மீனராசியில், ரிஷபராசியில், கன்னியா ராசியில், இன்னொன்று வந்து தனுசு ராசியில், இந்த 4 இடங்களில் இந்த ராகு பகவான் இருந்து தசை நடத்தினால், அப்படி இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த இடத்துல இருந்தாலும், ஏன்னா பார்க்குற பார்வை படக்கூடிய இடத்துல வந்து ராகுக்கு, அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வலிமை கொடுத்த கிரகம் அங்கே தான் இருக்குது. அது மாதிரியான இடங்கள்ல இந்த 4 இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா இப்போ வேலையில் கொஞ்சம் சிக்கலை அனுபவிக்கலாம், இப்போ வேலையில் கொஞ்சம் ப்ராப்ளத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அதுலேயும் ஒரு சில பேருக்கு வந்து மட்டும்தான் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இதே வந்து அந்த தசையை வந்து நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய தசையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ராகு தசை. அதாவது இந்த மேஷ ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லக்னமாக இருந்தாலும் சரி, இல்லை இதே லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த லக்னத்துக்கு ராகு பகவான் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால், இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் கூட
ஒரு ப்ரொமோஷனுக்காக போராடி ப்ரொமோஷன் அடையக்கூடிய வாய்ப்பு. அது மாதிரி ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறீங்க, அங்கே வந்து அதிகமான போராட்டங்களை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அது ஏன்னாக்கா வெற்றியை கொடுக்கறது ராகு அந்த தசை, போராட்டத்தை கொடுக்கறது இந்த சனி. இது வக்கர காலத்தில் 7.5 சனியாக போயிட்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கும், கொஞ்சம் ஆட்டத்தை காட்டும். இது வந்து கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் விளையாடும். அதனால் பயப்பட தேவையில்லை. ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ராகு தசையிலெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது. இந்த ராகு தசையில் முதல் 12 வருஷம், அதாவது 22 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும்னு வச்சுங்க, இந்த 12 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம்லாம் கன்ஃபார்மாக நடந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று சனி வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 12ஆம் இடம், அப்படி இல்லைனாக்கா ராசி ஜென்ம ராசியில் 2ஆம் இடம், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உடனே திருமணம் கூடி வந்துடும். சனி வக்கர காலத்திலலாம் பார்க்க தேவையில்லை. இப்போ அது கூடி வருமா அப்படின்னா ஆல்ரெடி அது எல்லாமே அதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கோம். எப்படி பார்த்தாலும் வந்து ஒன்று சனி வக்கர காலத்தில் திருமணம் கூடி வரும், இல்லை சனி வக்கர நிவர்த்தியான பிறகு சனி வக்கர நிவர்த்தியான பிறகு இந்த திருமணம் கூடி வரும். திருமணத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. எப்போ நெருக்கடியை அதிகமாக கொடுக்குதோ, நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ, அதாவது எந்த பக்கம் போனாலும் குறை சொல்கிறாங்க சார், தேவையில்லாத ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாத வந்து வார்த்தை விடுறாங்க, இன்னொன்று வரன் பார்த்துட்டு போகிறாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி இருந்துச்சுன்னா, அது மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா திருமணத்தை பொறுமையாக பண்ணுறது நல்லது. இதுக்கு வந்து சனி வகர காலத்தில் கொடுக்குமா, இல்லை சனி வகர நிவர்த்தியான பிறகு கொடுக்குமான்றதை விட உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசை சரியில்லை, அந்த தசை சரியில்லைன்னா மட்டும்தான் ஸ்ட்ரகிளை கொடுக்குது. இப்போ இந்த சனி பகவானும் சேர்ந்து பிரச்சனை கொடுக்கும். 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லையா, இதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து நிறைய ஜாதகங்களை பார்த்து திருமணத்தை நினைக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, லவ்ங்கிறது கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவேன், பேட் டைம்னு சொல்லுவேன். அது வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் லவ் மேரேஜே நடக்குது, அது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சுபகிரக பார்வை இந்த ராகுக்கு இருந்தாலோ, இல்லை ராகுவுடன் சுபகிரகங்கள் இருந்தாலோ லவ் மேரேஜ் கொடுக்கும். நல்ல ஒரு லவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க திருமணம் ஆகி. இது 100க்கு ஒரு 20% பேருக்கு மட்டும்தான் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இந்த திருமணம் அப்படிங்கிற லவ் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 20% சொல்லலாம், மீதி 80% ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குது. ஆனால் இந்த 7.5 சனியில் லவ் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். அதாவது உஷாரா அப்படின்னாக்கா திருமணத்துக்கு பிறகு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் வார்த்தைகளை விடக்கூடாது. நம்ம ராகு தசை எப்பவுமே மாயக்காரகன்னு சொல்லுவோம். இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கற்பனை சம்மந்தப்பட்ட கிரகம். நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், அங்கே வேற மாதிரி இருக்கும். இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல வலுவான தசைகள், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவான தசைகள், சுபகிரக தசைகள், சுபகிரகத்தோடு சேர்ந்த தசைகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்சி போன வாழ்க்கை அங்கே நல்லபடியாக இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் அது வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்று நினச்சி போனோம், ஆனால் இவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க, இந்த லவ் மேரேஜ் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, அது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லவ் மேரேஜ் எல்லாம் வருது அப்படின்னாக்கா தாராளமாக பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் பார்த்து வாழ்க்கையில் வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. திருமணம் ஆன பிறகு நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது நல்லது, அனுசரித்து போகிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜுக்கு அப்படி தான் சொல்வேன். இதே ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு போகாதீங்க. ஒரு முறை நல்லபடியாக வரும், 2 முறை நல்லபடியாக வரும், 3ஆவது முறை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். இது மாதிரிலாம் பண்ணோம், நிறைய கொடுத்து கெடுக்கும். அதனால் வருதுனாலும் உஷாரா இருங்க. நீங்கள் போனாலும் சரி, அதாவது நிறைய பணம் போகுது, ஷேர் மார்க்கெட்டு, இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு, வட்டிக்கு விடுறது, இது மேலே போச்சுனாக்கா எப்போ பணம் உங்களுக்கு விரயமாகுதோ அப்போ உஷாராருங்க. இந்த சனி வகர காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் மோசமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு பணம் வரும்னு சொல்ல முடியாது. அதே வந்து நீங்கள் வந்து ஒரு பணம் கொடுத்து வரலை, மணி லாக்காகி நிற்குது, எனக்கு உழைச்ச பணம் வரலை, நான் ஒரு கம்பெனியில் பணம் நிற்குது அப்படின்னா அது வரும். இது மாதிரி உழைப்பில்லாத பணம், வட்டிக்கு விடுற பணம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. 7.5 சனி இல்லைன்னா நான் நல்லாவே சொல்லுவேன். 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது, அதெல்லாம் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. இப்போ ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருதுன்னாக்கா கொஞ்சம் தாழ்ந்து போகிறது. நான் பொதுவே சொல்லிட்டேன், லவ் மேரேஜுக்கும் சொல்லிட்டேன், அரேஞ்ச் மேரேஜுக்கும் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குரு தசை. என்னோட கணக்குப்படி ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். இந்த குரு தசை ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது 4ஆம் இடத்துல இருக்காரு. ஒன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த குரு தசையில் இருக்கிறவங்க வந்து, ஏன்னா ரிஷபராசியை ஒட்டி இருக்கிறதுனால முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நல்லது பண்ணும், பின்னாடி 6 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். அப்படி தான் இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்போது
இந்த 7.5 சனி வந்ததுலேருந்தே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழில் பண்ணுறது நல்லது. வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்து மீன ராசியிலேருந்து தசை நடத்துவார் இந்த குரு பகவான். இன்னொன்று தனுசுலேருந்து தசை நடத்தலாம், அப்படி இல்லைனாக்கா கன்னியா ராசியிலேருந்து தசை நடத்தலாம், ரிஷபத்திலேருந்து பண்ணலாம். இந்த 4 இடங்கள்லேருந்து தசை பண்ணால் இப்போ கொஞ்சம் நெருக்கடியில் தான் இருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணலாம். வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசா முடிஞ்சு போச்சு, அந்த பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை வேலையே பிரச்சனை வந்திருக்கலாம், வேலை இடமாற்றங்கள் பிரச்சனை வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி இந்த வக்கர காலங்களில் தீர்வுக்கு வரும். அதனால் குரு தசையில் வேலை யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த வேலை ப்ராப்ளம் தீரும். எதுவாக இருந்தாலும் சரி இந்த வேலையில் வந்து அனுசரித்து போகிறது நல்லது. வேலை போகுது அப்படின்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. குரு தசையில் உடனே வேலை கிடச்சிரும். அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது, நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பாக்கியாதிபதியோட தசை அது. விரையாதிபதி நிறைய செலவு வைக்கும், நிறைய டைம் விரயங்களை அதிகமாக கொடுக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, அந்த குருவோட பார்வை சனிக்கு இருக்குது அப்படின்றதுனால இடம் வாங்குறது விற்கிறது இதெல்லாம் வந்து சுமூகமாக முடியும். ரொம்ப நாளாக இடம் விற்கலை அப்படின்னாக்கா இப்போ விற்கும். ரொம்ப நாளாக இடம் வாங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்ல ஒரு இடம் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கோ எதுக்குமே நீங்கள் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ தீர்வுக்கு வரும். பண பிரச்சனை தீர்வுக்கு வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள், வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா அது சரியாகும். ஒரு தசை சரியில்லைனாக்கா எல்லா பக்கமும் பிரச்சனை வைக்காது. வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு வச்சுன்னு வந்திருக்கோம், அப்படி இல்லைனாக்கா வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. ஏதோ ஒன்று, அதாவது உங்கள் குடும்பத்தில் 4 பக்கமும் 5 பக்கமும் எந்த பக்கம் போனாலும் சரி உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கிற மாதிரியே தோணும். ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்தால் கூட பரவாயில்ல சார், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் நிறைய குரு தசையில் பேசுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னா அந்த தசை சரியில்லை. அந்த தசை சரியில்லாத போது சனி வக்கரமாகும் போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி கவனத்தோடு ட்ராவல் பண்ணுறது நல்லது. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறது. பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை, நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ஏன்னா பாசிட்டிவாக சொல்லி உங்களை ஆசை காட்டி வந்து மோசம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீர்வுக்கு வரும். யாராருக்கெல்லாம் மணி லாக் ஆகிருக்கோ அந்த பணம்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கும் இந்த குரு தசையில், அதை ஒத்துக்கலாம். நிறைய செலவுகளை, விரையாதிபதி இல்லையா, 12ல் தானே சனி இருக்காரு, அந்த குரு பார்வையும் இருக்குது இல்லையா. வீட்டில் வந்து யாருக்காவது திருமணம் ஆகலை, உங்களோட வாரிசுக்கு இப்போ திருமணம் ஆகும், திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும், படிப்பு வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும், அவங்க வெளிநாடு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே, சிறப்பு. அவங்களுக்கு தேவையானது நிறைய செலவுகளை இந்த காலகட்டங்கள் உண்டு. அடுத்து சனி தசை 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி கர்மக்காரகன், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை தான். சனி வக்கரம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 4 இடங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ரிஷபம், கன்னியா ராசி, இன்னொன்று தனுசு ராசி, இன்னொன்று மீன ராசி. இந்த 4 இடத்துல இந்த சனி பகவான் இருந்தால், இல்லை சனி வக்கரமாக இருந்தால் மட்டும் உடல் நல தொந்தரவுகளை கொடுக்கும், நிறைய பண விரயத்தை கொடுக்கும், வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம், சிக்கலை கொடுக்கலாம், இடமாற்றங்களை கொடுக்கலாம். இந்த 4 இடங்களில் சனி இல்லை, சனி வக்கரமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேறு இடத்துல சனி பகவான் இருந்து வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. வக்கர தசை தானே, அப்படி பார்த்தா கூட கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு இந்த சனி வக்கர காலத்தில் மட்டுமே. எதில் என்னக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும், வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராருக்கெல்லாம் 2025லேருந்து வேலை சிக்கலில் போயிட்டுருக்கோ அவங்களுக்கு இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, உடனே வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். அது மாதிரி தான் என்ன ஒன்று, அந்த மன உளைச்சல், அடுத்து வரக்கூடிய வேலை கிடைக்குமா, உடனே வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு சிக்கலை கொடுக்கலாம், அந்த மன நெருக்கடி கொடுக்கலாம். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லாவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. இந்த சனி மகா தசையில் 75 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி, அதாவது மேஷ ராசி, இது ரிஷபராசியை ஒட்டி வரதுனால இந்த நட்சத்திரம் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த புதன் தசை. யாருக்கெல்லாம் மணி லாக் ஆகிருக்கோ, பண நிலுவையில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா கடன் கொடுக்கல் வாங்கல யாருக்கெல்லாம் பணம் நின்று போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வரும், திரும்பி வரும், பொருளாதாரத்தை கொடுக்கும். இந்த டைமில் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனசில் ஏதோ ஒரு வலி வேதனை ஏதோ ஒன்று அதெல்லாம் வந்து இப்போ வந்து கிளியர் ஆகும்.
வேலையில் பிரச்சனைகள் இருக்குது, இந்த வயசில் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, தொழில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக தொழில் பண்ணுறது, வேலை பார்க்குறது நல்லது. ஓய்வில் இருக்கிறீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த புதன் தசையில் உங்களை விட வாரிசுகளுக்கு சிறப்பு இந்த தசைங்கிறது. எப்படி பார்த்தாலும் அந்த வாரிசுகளோட வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை, ஒரு சில பேருக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனியுடைய வக்கர காலங்கள், அதாவது வக்கரமாகி 138 நாட்கள் வந்து இந்த சனி பகவான் வந்து வக்கர கதியில் இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுப்பார். நன்றி.